இது ஆசியாவிலேயே 3வது மிகப்பெரிய தேவாலயம். இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய தேவாலயம் இந்த தேவாலயம். இது புத்தன்பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரிசூர், கேரளா மாநிலம் திரிசூர் மாவட்டத்தில் திரிசூர் சிட்டிலேயே இந்த சர்ச் அமைஞ்சிருக்கு. இது மிக பிரமாண்டமான கட்டமைப்பு எல்லாமே இருக்குது இந்த சர்ச்சில். இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் ஒரு பிரமாண்டமான அமைப்பு இருக்குது. 5 ஃப்ளோர், அதாவது 5 மாடி கொண்ட அமைப்பு. இங்கே நம்ம போனோம் அப்படின்னா 20 ரூபா நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்பாங்க. லிஃப்ட் மூலமாக நம்ம 5வது மாடிக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த 5வது மாடியில் எல்லா மொழியிலையுமே நம்மளுடைய வேதாகமங்கள் இருக்குது. எல்லா மொழி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழியுடைய வேதாகமங்கள், பைபிள்ஸ் ஃபுல்லாகவே அந்த 262 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. அது அருமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. நம்ம போகும்போது லிஃப்ட்டில் போகணும், திரும்ப வரும்பொழுது நம்ம அந்த ஸ்டெப்பு வழியாக தான் நடந்து வரணும். லிஃப்ட்டு யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த ஆலயத்தில் நம்ம 30 நிமிடங்கள் தான் இருக்க முடியும். அந்த டிக்கெட்லேயே டைம் போட்டு கொடுத்துருவாங்க. 30 நிமிடத்திற்கு மேலே நம்ம அந்த இதில் ஃப்ளோரில் இருக்க முடியாது. அப்போ இந்த வேதாகமங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் சேகரிச்சிருப்பாங்க போல். எல்லா மொழிகளுமே இருக்குது, உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுடைய வேதாகமங்கள். அப்புறம் அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி வரும்பொழுது என்ன சிறப்பு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு, வளர்ப்பு, இது சம்பந்தமான ஓவியங்கள், வரைபடங்கள், மர வேலைப்பாடுகள் இதெல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எலிசபெத் சந்திப்பு. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எலிசபெத்தை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் இயேசுநாதர் பிறக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய ஆயில் பெயிண்டிங் இருக்குது. கடவுள் செய்த அற்புதங்கள், இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த அற்புதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அற்புதங்களுமே இருக்கும் அதில். அந்த லேகியோன், அப்புறம் லாசரு உயிரோடு எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி இயேசு செய்த எல்லா அற்புதங்களையுமே அவங்க ஆயில் பிரிண்டிங்கில் அருமையாக வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் லாசர் உயிரோடு எழுந்ததற்கான ஆயில் பிரிண்டிங்கும் இருக்கும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு கேரளாவில். இது எல்லா அற்புதங்களுமே இருக்குது இதில். குருடன் பார்வையடைகிறது, குஷ்டரோகி சுஸ்தமடைகிறது, இது 2 குருடர்களுக்கு பார்வை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டி அருமையாக இருக்கும். நம்ம அந்த 5 ஃப்ளோர்லேயுமே இறங்கி வர்ற அந்த அலுப்பே நமக்கு டயர்டே தெரியாது. அவ்வளோ அருமையாக ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், அவர் சிலுவை பாடுகள், அதெல்லாம் மாடர்ன் ஆர்ட்டை வரைஞ்சிருக்காங்க. பல ஆர்ட்டு இதில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த லேகியோன் அப்படின்ற அந்த பிசாசு பிடிச்சவனை சுகப்படுத்துறது ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் மாடர்ன் ஆர்ட். இப்போ நம்ம நாகரிகமான இப்போ இருக்கிற ஆர்ட்டில் இயேசுடைய சிலுவை பாடுகள், சிலுவையில் அறையிறது, அந்த சுவர்களில் பூராமே மக்கள் இருக்கிற மாதிரியும், அந்த இன்னொரு செவரில் இயேசுநாதருடைய ஒரு இது கீழே விழுகிறது, அந்த மாதிரி இதுகள்லாம் நல்லா அருமையாக வரைஞ்சிருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான இடம்தான் இந்த இடம். ஆனால் அந்த ஆர்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாமே ஆயில் பிரிண்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒரு சிறப்பான திட்டம்தான். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது வருமானம்னு நம்ம சொல்கிறத விட இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. இது பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் மிக குறைந்த பணம் தான் இவங்க வசூல் பண்ணுறாங்க. ஒரு நபருக்கு 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. நம்ம ஆனால் அரை மணி நேரம் தான் மேலே இருக்க முடியும். திரும்ப நடந்து வரும்போது அந்த ஒவ்வொரு சிற்பங்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. மாடர்ன் ஆர்ட்டில் பண்ணியிருக்கிறது ரொம்ப தத்ரூபமாக. இதற்கு கலைஞர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தோணுது. அதுக்கப்புறம் பிரிண்டெல்லாம் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இயேசுநாதர் தோமையார் வந்தது, சென்ட் தாமஸ் மவுண்ட் அது உருவான கதை,
அப்புறம் தோமையாரை வந்து எப்படி கொன்னாங்க, அவர் எப்படி வந்து இங்கே எப்படி அவர் ஊழியம் பண்ணார், அது சம்மந்தமான ஒரு சில வரைபடங்கள் இருக்குது. இந்த வரைபடங்கள்லாம் கேரளாவுடைய அந்த ஆர்ட்டு அதை மெயின் பண்ணி தான் அதெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது அந்த ஒரு கதைகளுமே நமக்கு நல்ல நினைவூட்டுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப பாதுகாப்பாக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்குது இந்த இடம் எல்லாமே. அந்த வரைபடங்கள், அவர் பயணம் செய்த இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட், அவர் கடைசியாக இறந்த இடம், அவரை எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து அருமையாக வந்து நமக்கு ஒரு சித்திரத்தின் மூலமாக காட்டியிருக்காங்க. அப்புறம் வேறு அந்த ஆலயத்தினுடைய சரித்திரங்கள் இருக்குது. முதலாவது ஆலயம் எப்படி கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து புனரமைப்பு பண்ணி 2வது ஆலயம், அதுக்கப்புறம் அதை மாற்றம் பண்ணி 3வதாக, இப்போ இருக்கிறது வந்து 4வது 4th. இப்போ 4வது ஆலயத்துடைய இதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் தான் பிற்பகுதியில் இந்த 5 மாடிகள் அமைப்பு பண்ணி அதில் வந்து இந்த ஒரு காட்சி அமைப்புகளாக அவங்க வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்க்கலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆலயத்தை பார்த்த ஒரு திருப்தி நமக்கு இதை நம்ம சந்திக்கும் பொழுது இருக்குது. நன்றி.